ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் 1 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம்லாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தனா அந்த பெப்பர் சிக்கனுக்கும் நல்லாயிருக்கும் அதோடைய டேஸ்ட்டு. இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ நம்ம இதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா என்ன பண்ணால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு 2 ஸ்பூன் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அடுத்து நான் இப்போ என்ன சேர்த்துக்கிறேன்னா சிக்கன் சேர்த்துக்கிறேன். இது ஈஸியாகவும் இருக்கும். நம்ம பேச்சுலர் செய்யலாம். இப்போ வந்துட்டு செய்ய தெரியாதவங்க கூட இந்த பெப்பர் சிக்கன் வந்துட்டு இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒன் டைம் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு பெருசாக எந்த மசாலாவுமே தேவையே இல்லை. இப்போ வந்துட்டு நான் குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் வந்துட்டு இல்லைனாலும் தனி மிளகாய்த்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த சிக்கன் நல்லா வேகணும். அது நல்லா வெந்து அந்த எண்ணெய் வந்துட்டு பிரிஞ்சு நல்லா வரணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே தோசைக்கு இட்லிக்கு அப்படியே சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாரும் வேணானே சொல்ல மாட்டாங்க. இப்போ செய்ய தெரியாத கூட இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.